காம்படிஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி தரதா சொல்லியிருந்தோம். ஆனா நம்ம ப்ரைஸ் மணி தர போறது இல்ல. ஸோ ஹாய், நம்ம வந்து ஷாப்புக்கு வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. நான் எப்பயோ வந்துட்டேங்க கடைக்கு. ஸோ கிளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நான் ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு ஸோ இப்போதான் வந்திருக்கேன். இதெல்லாம் பெருமையா? கடமை. வெயிட் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் நோட் பண்ண போறோம். நோட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்து என்னென்ன மாதிரி வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, யார் வின்னர், யார் எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்ற எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹாய், நம்ம வந்து ஷாப்பில் தான் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா ஒன்றாக போகுது. ஸோ நான் வந்து எல்லாமே எழுதி முடிச்சிட்டேன். நம்ம யார் இந்த காம்படிஷன் இருக்காங்க அவங்களோட பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெயிட்டு, கரண்ட் வெயிட்டு, அவங்க எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு எல்லாமே எழுதியிருக்கேன். ஆனால் வந்து இன்னும் ஒருத்தர் மட்டும் வந்து அப்டேட் பண்ணல. என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ இன்னும் அவங்க மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்களோட வந்துச்சுன்னா நம்ம யார் வின்னர்னு சொல்லிடலாம். ஸோ இப்போதைக்கு நான் அனுப்பியிருக்க எல்லாத்தோட வெயிட்டும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ 7 days சேலஞ்ச் வந்து ஸ்டார்டிங் வெயிட் வந்து கந்தன் மாரிஸ் வந்து 68 இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து 70. ஒரு சில பல காரணத்தினால அவங்க வந்து லைட்டாக கெயின் ஆகிட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம கம்மி பண்ணிடலாம். அப்புறம் ஃபாத்திமா பானு வந்து 84லேருந்து இப்போ வந்து 80க்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து 4 கிலோ 150 கிராம் வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் பானு பாஷா வந்து 83லேருந்து 80 வந்திருக்காங்க. 3 kg வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இன்னும் கோபால் மீனா தான் வந்து நம்மளுக்கு ஒன்றும் அப்டேட் பண்ணல. அப்புறம் அமிதா பானு வந்து 70லேருந்து 68 1.9 kg வந்து வந்திருக்காங்க. தமிழ் செல்வி இவங்க தான் வேற லெவலில் வெயிட் கம்மி பண்ணியிருக்காங்க. 76லேருந்து 71க்கு வந்திருக்காங்க. 5 kg கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 5 கிலோ கம்மி பண்ணியிருக்காங்க. உண்மையுமே ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக அது. அப்புறம் வந்து இந்த சந்தியா, இது வந்து வாட்ஸ்அப்ல இருக்கவங்க. இவங்க தமிழ் செல்வி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. சந்தியா வந்து வாட்ஸ்அப், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க 85லேருந்து 83 வந்திருக்காங்க. 2 கிலோ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அவங்களும். அப்புறம் இன்னொரு சந்தியா, இது இவங்க வந்து டெலிகிராம்ல இருக்காங்க. ஸோ 72லேருந்து 72.6லேருந்து 72 வந்திருக்காங்க. அதாவது 600 கிராம்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அப்டேட் பண்ணது வந்து தமிழ் செல்வி தான் வந்து ஹையஸ்ட்ல இருக்காங்க. இன்னுமே 5 கிலோன்றது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக அது. ஏன்னா அது வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் கம்மியாகணும் போது அவங்க அதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அவங்க அதுக்காக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதுனால வந்து அவங்களுக்கு இவ்வளோ அப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் ஃபுட்டு ட்ராக் பண்ணுவேன். அவங்க வந்து எப்படி சொல்றது, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. அவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்து ப்ராப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு தான் அவங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இவங்க தமிழ் செல்வி வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க. நான் அவங்களோட வெயிட் வந்து நான் மேலே ஷேர் பண்ணுறேன் ஸ்டார்டிங், அப்புறம் வந்து இப்போ இருந்த வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 kg வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இருக்கிற ரிசல்ட்லாம் வந்து அவங்க தான் ஹையஸ்ட்ல இருக்காங்க. இன்னும் கோபால் மீனா மட்டும் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட கம்பேர் பண்ணிட்டு யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஸோ ஈவினிங் ஹாய், டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 8 நம்ம வந்து ஷாப்பில் தான் இருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணி போட்டு அந்த சிஸ்டர் வந்து இன்னைக்கு வெயிட் அப்டேட் பண்ணல. ஸோ அதே மாதிரி அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி பரவாயில்ல, விட்டுறலாம். இப்போ வந்து வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாங்களா? ஸோ வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி தான் வின்னர். 76.9 kgலேருந்து 71.65 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து 5 கிலோ 250 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் அவங்க டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸ் யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா பானு தான் போகுது. அவங்க வந்து 84லேருந்து 84.40லேருந்து 80.25 வந்திருக்காங்க. 80.25 கிட்டத்தட்ட அவங்க வந்து 4.4, அதாவது 4 கிலோ 150 கிராம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு 300 கிராம் தான் கம்மிச்சு. ஆனா உண்மையாலுமே சொல்றேன், வேற லெவல்ல 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. தமிழ் செல்வி கங்க்ராச்சுலேஷன். தமிழ் செல்வி நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 300 வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்றீங்க. அதே மாதிரி ஃபாத்திமா பானு நீங்க வந்து 200 கேஷ் ப்ரைஸ் வந்து வின் பண்றீங்க. ஸோ தமிழ் செல்வி தான் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இருங்க உங்களுக்கு பேக் கேமரால காமிக்கிறேன். தெரியும், தமிழ் செல்வி வந்து ஸ்டார்டிங் வெயிட் இது 71 வந்திருக்காங்க. 5.25 kg. ஃபாத்திமா பானு வந்து 4.15 kg வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, உண்மையுமே வேற லெவலில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து வின்னர்ஸ்.
கண்டிப்பா இன்னைக்கு நான் கேஷ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருவேன். உண்மையாலுமே கேஷ்ன்றதை விட ஒரு 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 சேலஞ்சை வந்து எடுத்து அவங்க சீரியஸா பண்ணிருக்காங்க போது உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். Much later. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையால வந்து வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. ஸோ நம்ம இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு வந்து ப்ரைஸ் மணி தரதா சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம ப்ரைஸ் மணி தர போறது இல்லை. ஸோ ஏன் தரப்போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண தமிழ் செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் ப்ரைஸ் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டேன் 300. ஸோ இங்கே மேலே உங்களுக்கு நான் அது சிபில் பண்ணுறேன். அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் வந்து யார் ஜெயிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா பானு அவங்க ஜெயிச்சாங்க வந்து. ஸோ செகண்ட் வின் வந்து அவங்க தான். அவங்களுக்கு வந்து 200 மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல. ஆனால் அவங்க நான் எவ்வளோ கம்பல் பண்ணியுமே அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு மணி வேண்டாம், நம்ம இந்த ஒரு ஜேர்னி கொண்டு போகிறது தான் எனக்கு தேவை, இன்னும் ஒரு 20 kg பக்கம் நான் கம்மி பண்ணணும், ஸோ அதனால வந்து எனக்கு மணி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தமிழ் செல்வியுமே மணி வேண்டாம் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஆனா வந்து நான் ரொம்ப கம்பல் பண்ணி அப்புறம் வந்துட்டு சரி நீங்க எனக்கு அந்த அமௌண்ட் கொடுங்க, நான் அதுல வந்து உங்க மெமரிஸா வந்து நம்ம ஒரு வெயிட் மிஷின் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து நான் ஒரு காம்படிஷனா ஆரம்பிச்சேன். ஸோ அதுல ஜெயிச்சவங்களுக்கு நான் இந்த ப்ரைஸ் மணி கொடுத்தேன். ஸோ செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ண ஃபாத்திமாக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து கொடுக்கல அவங்களுக்கு. வந்து நம்ம செகண்ட் ப்ரைஸ் மணி மட்டும் நம்ம கொடுக்கல. ஸோ அந்த ப்ரைஸ் மணி யாருக்கு? நமக்கு தான். ஸோ அவ்வளோதான், இந்த காம்படிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து 21 டே சேலஞ்ச் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கான நெக்ஸ்ட் அப்டேட்லாம் வந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸும் ஒவ்வொரு லைக்ஸும் தான் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வேறு நெக்ஸ்ட் சேலஞ்ச் எல்லாத்தையுமே நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த சேலஞ்ச் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வர அப்டேட்ல வந்து நான் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.